போதும்டா சாமி பாஜகவை தூக்கி எறிந்த நிதிஷ்குமார். அதாவது பீகாரில் அடுத்தடுத்து இடியும் பாலங்கள். நிதிஷ்குமார் அரசை விமர்சித்த பாஜக கூட்டணியில் மீண்டும் குழப்பம். பீகாரில் நிதிஷ்குமார் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி நடைபெற்று வருகிறது. இங்கு தற்போது ஒன்றன் பின் ஒன்றாக பாலங்கள் தொடர்ந்து இடிந்து விழும் சம்பவம் அடுத்தடுத்து நடப்பதும் பெரும் பரபரப்பை அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. பீகார் மாநிலத்தில் தற்போது மழை பெய்து வரும் நிலையில் அங்கு பல்வேறு பகுதிகளில் இருக்கும் பாலங்கள் அடுத்தடுத்து இடிந்து விழுகிறது. ஏற்கனவே அங்கு புதிதாக கட்டி கொண்டிருந்த பாலம், கட்டி முடித்து திறப்புக்காக காத்திருந்த பாலம் என அடுத்தடுத்து தொடர்ந்து சரிந்து விழும் விபத்து ஏற்பட்டு வருகிறது. அதுவும் 2 வாரங்களில் 10 பாலங்கள் இடிந்து விழுந்தது ஆளும் கட்சிக்கு பெரும் சங்கடத்தை ஏற்படுத்தியுள்ளது. மாநில அரசு பாலங்களை சரியாக அமைக்காததும் பாலங்களை பழுது பார்க்காததுமே இது தொடர்ந்து நிகழ்ந்து காரணம் என எதிர்க்கட்சிகள் விமர்சித்து வருகின்றனர். இந்த நிலையில்தான் 2 வாரங்களில் 10 பாலங்கள் இடிந்து விழுந்த விவகாரத்தில் 11 அரசு பொறியாளர்கள் சஸ்பெண்ட் செய்து மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. அதே நேரம் பாலம் வழியாக செல்வதற்கே பயமாக இருக்கிறது. இந்த பாலம் எப்போதும் சேதமடையும் என்பது தெரியவில்லை என மாநில அரசை கூட்டணியில் இருக்கும் பாஜகவை விமர்சித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதாவது மாநில பாஜக செய்தி தொடர்பாளர் நிகில் ஆனந்த் தனது சமூக வலைப்பக்கத்தில் பீகாரில் மேம்பாலம் பாலங்கள் வழியாக செல்வதற்கே இப்போது பயமாக இருக்கிறது. இந்த பாலம் எப்போதும் சேதமடையும் என்பது தெரியவில்லை. இந்த பாலங்களை கட்டிய கட்டுமான நிறுவனத்தின் மீதும் பொறியாளர்கள் மீதும் விசாரணை நடத்த வேண்டும், அவர்களை கருப்பு பட்டியலில் வைக்க வேண்டும் என கூறியுள்ளார். நிதிஷ்குமார் தலைமையிலான அரசை பாஜகவை விமர்சித்துள்ளது மாநிலத்தில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில்தான் பாஜகவுடன் மோதல் காரணமாக நிதிஷ்குமார் பாஜகவில் இருந்து விலகி இந்தியா கூட்டணியில் இணைய முடிவெடுத்துள்ளதாக தற்போது தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இதனால் பாஜக ஆட்சி விரைவில் கவலும் என்ற தகவல் பிரதமர் மோடியை கடும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது என அரசியல் வட்டாரங்கள் கூறி வருகின்றனர். சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.